لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك. மக்கா ஹஜ் சர்வீஸ் மனநிறைவான இபாதத்துக்கு முழு உத்தரவாதம். மக்கா ஹஜ் சர்வீஸ். لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பார்ந்த ஹாஜிகளே, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இப்போ பகதாதுக்கு வந்திருக்கோம். இது முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வாழ்ந்து மறைந்து அடக்கம் செய்யப்பட்ட இடம். முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரியும். அவங்க எவ்வளோ ஒரு புனிதமானவங்க, எவ்வளோ ஒரு அற்புதமான தீனுடைய பணி செஞ்சவங்க. அவங்க மூலமாக லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களுடைய வரலாறுல அவங்க கையால் எழுதின கிதாபு புண்ணியத்து தாலிபின்னு சொல்லி அவங்க சொந்த வரலாறு எழுதியிருக்காங்க. முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதில் எழுதுறாங்க, நான் இந்த நிலைக்கு வரதுக்கு என்னோட தாய் தான் காரணம். அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ள 6 வயசா இருக்கும்போது அம்மா பசிக்குது அப்படின்ட்டா அவங்க கேட்பாங்க, அம்மா கேட்பாங்கன்னா உனக்கு ரிஸ்க் தரது யாருன்னு கேட்பாங்க. அது அல்லா. அப்ப அல்லாட்ட போய் கேளுன்றுவாங்க. அவங்க என்ன பண்ணலாம், வண்டிக்கிட்டு அல்லாட்ட போய் யாருலா ரிஸ்க் தான் அல்லா அப்படின்னு கேட்டா அந்த அம்மா பின்னாடி கூட சாப்பாடு வச்சுட்டு போயிடுவாங்க. இவங்க துவா கேட்டு திரும்பி பார்ப்பாங்க, சாப்பாடு இருக்கு, எனக்கு நல்லா சாப்பாடு தந்தான் அப்படின்னு சாப்பிடுவாங்க. ஒரு நாள் அவங்க அம்மா வந்து எங்கேயும் வெளியே போயிட்டாங்களா, வெளியே போயிட்டு வேகமா வர்றாங்க. உள்ள நேரம் ஆச்சு, பசிச்சிருக்க நேரம், எப்போ பசி சாப்பாடுக்கு அல்லாட துவா செஞ்சு திரும்பி பார்ப்பான், நாமே சாப்பாடு வைக்கணுமே அப்படின்னு வேகமா வர்றாங்க. பார்த்தா பிள்ளைவங்க சாப்பிட்டு உட்காந்துருக்கான். அப்ப அந்த அம்மா பதறிட்டு கேட்டாங்களா, மகனை யார் கொடுத்தா அப்படின்னு. எப்பவும் தர அல்லா இன்னைக்கு கொடுத்தான், என்னையும் தர அல்லா இன்னைக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்றாங்க. கூட்டிய அறைக்குள்ள மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு விதமான கனிவர்க்கங்களை கொடுத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு என் தாய் இல்லாத நேரத்துல எனக்கு என்ன கொடுத்தான், உணவு கொடுத்தான் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி அந்த தாய் வந்து அவங்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய தக்வாவையும் யக்கீனையும் ஊட்டி வளர்த்தாங்க. அதனுடைய விளைவு மிகச்சிறந்த நல்லடியாராக வாழ்ந்து மறைஞ்சி லட்சக்கணக்கான மக்கள் அவங்க மூலமா இஸ்லாத்தை எடுத்துருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் அவங்க மூலமா நேர்வழி பெற்றிருக்காங்க. அவங்க அடக்கஸ்தலம் தான். நம்ம ஆண்கள் மட்டும் ஷாலா உள்ள போய் சலான் சொல்லுவோம், பெண்கள் வெளியிட்டு சலான் சொல்லி தரேன், சலான் சொல்லுவோம். இது இவ்வளவு பிரம்மாண்டமான பள்ளிவாசல் அவங்க பேர்ல கட்டியிருக்கிறாங்க. அவங்க அடக்கஸ்தலம் தான் பார்க்கணும். لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك